Morning students. In the previous class we learned about relational algebra. So relational algebra அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் unary relational operations பார்த்தீங்க select and projects. ஸோ select and project யூஸ் பண்ணி நம்மளுடைய டேபிள்ஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட்ஸை மட்டும் எப்படி பார்க்கறது அப்படின்னு எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் செட் தியரியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் யூனியன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ செட் லாங்குவேஜில் நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுதான் இது. ஸோ அதே சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் டியூபிள்ஸ் தட் ஆர் இன் டேபிள்ஸ் ஏ ஆர் இன் பி. ஸோ பாருங்கள், ஸோ நம்ம 2 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற டேபிள் பாருங்கள், டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி. ஸோ இந்த 2 டேபிள் எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய எல்லா டியூபிள்ஸுமே நம்ம இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா டேபிளுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு ஒரு டேபிளை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இட் ஆல்சோ எலிமினேட்ஸ் டூப்ளிகேட்ஸ். ஸோ இதில் டூப்ளிகேட் வேல்யூஸை நம்ம எலிமினேட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டூப்ளிகேட் அப்படின்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஏலையும் டேபிள் பிலையும் இருக்கக்கூடிய சேம் வேல்யூ எதுவோ அதை வந்து எலிமினேட் பண்ணிடும். செட் ஏ யூனியன் செட் பி would be expressed as A union B. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் டேபிள். டேபிள் ஏ ஸ்டூடெண்ட் நம்பர் நேம், டேபிள் பியில் எடுத்துட்டோம்னா ஸ்டூடெண்ட் நம்பர் நேம். ஸோ டூ ஆட்ரிபியூட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், சேம் ஆட்ரிபியூட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேரி ஆகும். இப்போ நம்பர் பாருங்கள் CS1, CS3, CS4. அதுவே டேபிள் 2ல் பாருங்கள் CS1, CS2, CS3. அப்போ நேம் கண்ணன், லெனின், பத்மஜா. ஸோ டேபிள் பியில் கண்ணன், கௌரி சங்கர், லெனின். ஓகேவா? ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டான ரெக்கார்ட்ஸும் இருக்குது, சேம் ரெக்கார்ட்ஸும் இருக்குது. சேம் ரெக்கார்ட் அப்படின்னும் போது ஸோ 2 டேபிளும் எது இருக்குது பாருங்கள், CS1 கண்ணன் இல்லையா? ஸோ டேபிள் ஏலையும் CS1 கண்ணன் அப்படின்றவங்க இருக்காங்க, டேபிள் பிலையும் இருக்காங்க. அப்போ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூவை எலிமினேட் பண்ணிவிட்டு ஸோ மற்ற எல்லா வேல்யூயும் கம்பைன் பண்ணிவிடும். ஓகே, ஸோ பாருங்கள் டேபிள் ஏ யூனியன் பி அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட் நம்பர் CS1, CS2, CS3, CS4 இதான நம்ம 2 டேபிள்ஸுமே பார்த்தோம். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. நேம் பாருங்கள் கண்ணன், கௌரி சங்கர், லெனின், பத்மஜா. ஸோ கண்ணன் அப்படின்றது 2 டைம்ஸ் வந்திருக்கு இல்லையா, அதை வந்து எலிமினேட் பண்ணிடுச்சு பாருங்கள். அதுதான் டூப்ளிகேட் வேல்யூவை எலிமினேட் பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து யூனியனுடைய ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ மேக்ஸில் நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி தான் இது. ஓகே, அதில் வேல்யூஸ் எடுத்துப்பீங்க செட் லாங்குவேஜில். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, டேட்டா பேஸ் அப்படின்றதால டேபிள் வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் செட் டிஃப்ரென்ஸ். ஸோ செட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், த ரிசல்ட் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஸோ டிஃப்ரென்ஸ்க்கு வந்து நம்ம மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், அதாவது சப்ட்ராக்ட் சிம்பிள். ஏ மைனஸ் பி இஸ் எ ரிலேஷன் விச் இன்க்ளூட்ஸ் ஆல் டியூபிள்ஸ் தட் ஆர் இன் ஏ பட் நாட் இன் பி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஏல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே, பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி ஏ மைனஸ் பி. ஸோ ஏல இருக்கக்கூடிய வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பியில் என்ன வேல்யூ அதில் இருக்கிறதே இருக்கோ அதை தவிர்த்து மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஏல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஆனால் பியில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்காது. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, த ஆட்ரிபியூட் நேம் ஆஃப் ஏ ஹேஸ் டு மேட்ச் வித் த ஆட்ரிபியூட் நேம் இன் பி. எக்ஸாம்பிள். ஸோ பாருங்கள், நம்ம மேலே கொடுத்த அந்த டேபிள்ஸே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிளே பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள் CS1 கண்ணன் சேமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி லெனின் CS3 லெனின், இதுலேயும் CS3 லெனின், அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ரிமூவ் பண்ணிடலாம், அதை எலிமினேட் பண்ணிடுறோம். திரும்ப டேபிள் ஏல எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்மஜா CS4 தான். டேபிள் பியில் பார்த்தீங்கன்னா கௌரி சங்கர் அப்படின்ற ரெக்கார்ட் இருக்குது, ஆனால் அதை நம்ம இப்போ கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா ஏ மைனஸ் பி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கண்ணன் அண்ட் லெனின் ரெக்கார்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து டேபிள் ஏல பத்மஜா இருக்குது இல்லையா? ஸோ அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுதான் நமக்கு அவுட்புட் பாருங்கள், எங்கள் ரிசல்ட் CS4 பத்மஜான்னு காமிச்சிருப்பாருங்க. ஓகேவா? இதுதான் வந்து டேபிள் ஏ மைனஸ் பியோடைய அவுட்புட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இப்படி தான் இருக்கும். defines a relation consisting of a set of all tuple that are in both in A and B. However, A and B must be union compatible. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னும் போது ஸோ ஏலையும் பிலையும் இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய அந்த வேல்யூ, ஸோ அதர் வேல்யூஸ் ஏல இருந்தாலும் சரி பியில் இருந்தாலும் சரி அந்த வேல்யூஸ் எல்லாமே அது ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, டேபிள் ஏலையும் டேபிள் பிலையும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்ணன் அண்ட் லெனின் இருந்துச்சு.
ஸோ அது ரெண்டுத்தையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. இதுதான் வந்து இன்டர்செக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் இஸ் ஏ வே ஆஃப் கம்பைனிங் டூ ரிலேஷன்ஸ். ஸோ இதில் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் வே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னும் போது ஸோ ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு இன்னொரு டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கிட்டு ஸோ இன்னொரு டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸோடையும் அதை என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை பண்ணும். ஓகே, அதுதான் வந்து கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The resulting relation contains both relations being combined. ஓகே, ஸோ இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, போத் ரிலேஷன்ஸ் being combined அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டேபிள் ஏல இருக்கிற வேல்யூ டேபிள் பியில் இருக்கிற வேல்யூ கம்பைன் பண்ணிவிடும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அது எப்படி கம்பைன் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். A into B means A times B. ஓகே, ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. A into B அப்படின்னா A times B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. where the relation A and B have different attributes. ஓகேவா, ஸோ அப்போ A and B அப்படின்றது எப்படி இருக்கணும், டிஃப்ரெண்ட் attributes இருந்துச்சு அப்படின்னா ஏவால் என்ன பண்ணலாம் அப்படின்னா பியை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அவருடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திஸ் டைப் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு merge columns from two relations. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா டூ காலம்ஸோடைய வேல்யூஸை நம்ம merge பண்ண போகிறோம். merge அப்படின்னா கம்பைன். ஓகே, இப்போ டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேபிள் ஏல 1 2 3 ஸோ ஒரு ஆட்ரிபியூட் எடுத்துக்கலாம். 1 2 3 நம்பர் ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேபிள் பி அதில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் எடுத்துருக்காங்க, எஸ் ஆர். ஓகே, நெக்ஸ்ட் அவுட்புட் பாருங்கள். ரிசல்ட்டில் டேபிள் ஏ இன்ட்டு டேபிள் பி. ஸோ ரெண்டு வேல்யூ இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ டேபிள் ஏல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு அப்படின்னா அந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 அப்படின்னும் போது 1 into S 1 into R. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேபிள் போகும்போது 2 into S 2 into R. நெக்ஸ்ட்டு தேர்ட் அப்படின்னு வரும்போது 3 into S 3 into R. ஸோ ரைட் சைடில் பாருங்கள் டேபிள் ஏ இன்ட்டு டேபிள் பியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக புரியும் பாருங்கள். அப்போ டேபிள் ஏ ஈக்குவல் டு டோட்டலாக அதில் 3 வேல்யூஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டேபிள் பியில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ டேபிள் ஏ இன்ட்டு பி, அப்போ ஏவையும் பியை மல்டிப்ளை பண்ணும்போது 3 into 2 equal to 6 வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ரிசல்ட் எத்தனை வேல்யூ கிடைக்கும், இப்போ 6 வேல்யூஸ் கிடைக்கும். இதுதான் வந்து 3x2 மேட்ரிக்ஸில் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது இவ்வளோ வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓகேவா. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நாம் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ 2 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம், டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி. ஸோ டேபிள் ஏல பாருங்கள் ஸ்டூடெண்ட் நம்பர் நேம். ஸோ நம்ம மேலே எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி தான், அதே டேபிள் தான். அதோடைய ஆட்ரிபியூட்ஸ் பாருங்கள் 2 ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டேபிள் பிலேயும் ஸ்டூடெண்ட் நம்பர் சப்ஜெக்ட். ஸோ டேபிள் பி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் இதோடைய வேல்யூஸை. ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் அண்டு சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டேபிள் ஏல ஸ்டூடெண்ட் நம்பர் பாருங்கள் CS1ல் கண்ணன் இருக்குது, CS2ல் கௌரி சங்கர், CS4ல் பத்மஜா. டேபிள் பியில் பாருங்கள் CS28. ஸோ சப்ஜெக்ட் வந்து பிக் டேட்டா, CS62ல் வந்து ஆர் லாங்குவேஜ், CS25 பைத்தான் ப்ரோக்ராமிங். ஓகே, இப்போ இதுலேயும் 3 வேல்யூ இருக்குது, இதுலேயும் 3 வேல்யூ இருக்குது. அப்போ இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கணும், நமக்கு 3 into 3. அப்போ எவ்வளோ வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா 9 வேல்யூஸ் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுவோம். அப்போ எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா CS1 கண்ணன் அப்படின்னும் போது இன்ட்டு, ஸோ இங்கே என்ன இருக்குது பிக் டேட்டா, CS1 கண்ணன் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவர் சூஸ் பண்ணலாம், பிக் டேட்டா, ஆர் லாங்குவேஜ், பைத்தான் ப்ரோக்ராம். ஓகே, அதேமாதிரி கௌரி சங்கர் அப்படின்னும் போது பிக் டேட்டா, ஆர் லாங்குவேஜ், பைத்தான் ப்ரோக்ராமிங். அதேமாதிரி பத்மஜா பிக் டேட்டா, பத்மஜா ஆர் லாங்குவேஜ், பத்மஜா பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மல்டிப்ளை பண்ணும். ஓகே, ஸோ இதான் டேபிள் ஏவும் டேபிள் பி எப்படி மல்டிப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டேபிள் ஏ இன்ட்டு டேபிள் பியில் பாருங்கள் CS1 கண்ணன் அப்படின்றது தான் நான் டேபிள் ஏல இருந்த வேலையை அதே 3 டைம்ஸ் வந்துருவாங்க. CS1 கண்ணன், CS1 கண்ணன், CS1 கண்ணன். ஸோ அவருடைய கோர்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு அவர் எதை சூஸ் பண்ணார், பிக் டேட்டா, அடுத்தது ஆர் லாங்குவேஜ், நெக்ஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரெக்கார்டாக நம்ம இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா கௌரி சங்கர். ஸோ அப்போ கௌரி சங்கர் பாருங்கள், கௌரி சங்கர் பிக் டேட்டா, கௌரி சங்கர் ஆர் லாங்குவேஜ், கௌரி சங்கர் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ தேர்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா பத்மஜா. ஸோ பத்மஜா அதே மாதிரி பாருங்கள் பத்மஜா பிக் டேட்டா, பத்மஜா ஆர் லாங்குவேஜ், பத்மஜா பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அப்போ டோட்டலாக இதில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அப்படின்னா, ஸோ 3 டேபிள் ஏல வந்து 3 வேல்யூஸ் இருந்துச்சு. அதேமாதிரி டேபிள் பியில் பார்த்தீங்கன்னா 3, அதாவது 3
ரோஸ் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 3 × 3 நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்னு சொன்னால் 9 வேல்யூஸ். ஸோ பாருங்கள் 9 டியூபிள்ஸ், அதாவது 9 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட் ஆர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதான் வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் நம்ம ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸை எப்படி செட் தியரியை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேவா. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ். ஸோ டேட்டா பேஸோட இன்ட்ரோடக்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இதை வந்து நீங்கள் கிளியராக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு சாப்டர் ஸ்ட்ரக்சர் குவரி லாங்குவேஜ் சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நிறைய டேபிள்ஸ் வந்து நீங்களே நிறைய டேபிள் ரெக்கார்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து அதில் குவரிஸ் ஈஸியாக அப்படி ரைட் பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா. ஸோ டிபிஎம்எஸ் அப்படின்னா பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே படிங்க. ஸோ மோஸ்ட்லி புக் இன்னர் 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எதில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இதில் பாருங்கள். ஸோ டிபிஎம்எஸ் அப்படின்றது கம்ப்யூட்டர் பேஸ்டு ரெக்கார்ட் கீப்பிங் சிஸ்டம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். டிபிஎம்எஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு ரெக்கார்ட் கீப்பிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெக்கார்டை நாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸோ டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்டுலேயுமே டேட்டா பேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதனால் டிபிஎம்எஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா இஸ் அன்ப்ராசஸ்டு டேட்டா விச் கண்டெய்ன்ஸ் எனி கேரக்டர், டெக்ஸ்ட், வேர்ட் ஆர் நம்பர் ஹேஸ் நோ மீனிங். ஸோ டேட்டா அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரா ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுதான் அது வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா அன்ப்ராசஸ்டு டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டேட்டா அப்படின்றது எப்படி இருக்கலாம், கேரக்டர்ஸாகவும் இருக்கலாம், டெக்ஸ்டாகவும் இருக்கலாம், வேர்ட்ஸாகவும் இருக்கலாம், நம்பர்ஸாகவும் இருக்கலாம். ஓகே. இதுதான் சொல்லியிருக்காங்க. ஹேஸ் நோ மீனிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. பட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ப்ராசஸ்டு டேட்டா, ஆர்கனைஸ்ட் அண்ட் ஃபார்மேட்டட். ஸோ அந்த நம்ம அன்ப்ராசஸ் டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்மேட் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய அதை ஆஃப்டர் ப்ராசஸிங்க்கு அடுத்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இருக்குல்லையே அதுதான் அது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்டிபிஎம்எஸ். ஸோ இதில் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொன்னோம் இல்லையா. அதில் என்ன சாஃப்ட்வேர்ஸ் பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. MySQL, Oracle, SQL Server, IBM, DB2. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரிடண்டன்சி மீன்ஸ் டியூப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா இன் டேட்டாபேஸ். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டேட்டா கன்சிஸ்டன்சி மீன்ஸ் த டேட்டா வேல்யூஸ் ஆர் த சேம் அட் ஆல் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ டேட்டாபேஸ். ஓகே. ஸோ இதுவும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் புக் பேக்கில் வாட் இஸ் டேட்டா கன்சிஸ்டன்சின்னு இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சரும் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா இன்டெகிரிட்டி இஸ் செக்யூரிட்டி ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்ட் யூசர்ஸ். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. டேபிள் இஸ் நோன் அஸ் a relation. ஸோ இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி a row is called a tuple, a column is known as an attribute. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா. ஸோ டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் ஆர் ஹைராரிக்கல் ரிலேஷனல் நெட்வொர்க் ER அண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ டைப்ஸ் ஆஃப் மாடல் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. இது கூட கேட்பாங்க எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு 5. ஸோ இது ஒரு 5 மார்க் கொஷின். ஓகே. அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹைராரிக்கல் மாடல் இஸ் ஏ சிம்பிள் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் வித் 1-to-1 ரிலேஷன்ஷிப் கால் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். ஸோ இது கேட்பாங்க ஹைராரிக்கல் மாடல். ஸோ எந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டேட்டா மாடல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைராரிக்கல் மாடல். அதேமாதிரி ரிலேஷனல் மாடல் அப்படின்னும் போது ரெப்ரசன்ட் டேட்டாஸ் ரிலேஷன் ஆர் டேபிள்ஸ். ஓகே. ER மாடல் கன்சிஸ்ட் ஆஃப் என்டிட்டிஸ், attributes அண்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ இதில் பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இவ்வளவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையாவே கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ பாருங்கள் ஆப்ஜெக்ட் மாடல் ஸ்டோர்ஸ் டேட்டாஸ், ஆப்ஜெக்ட்ஸ், attributes, மெத்தட்ஸ், கிளாஸஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். இது கேட்பாங்க. டேஷ் மாடல் ஸ்டோர்ஸ் டேட்டாஸ், ஆப்ஜெக்ட்ஸ், attributes, மெத்தட்ஸ், கிளாஸஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் நார்மலைசேஷன் ரெடியூஸ் டேட்டா ரிடண்டன்சி அண்ட் இம்ப்ரூவ் டேட்டா இது கூட கேட்பாங்க. டேஷ் ரெடியூஸ் த டேட்டா ரிடண்டன்சி அது கேட்பாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இது மீது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கிளாஸஸை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஓகே. தேங்க்யூ.